குட் மார்னிங் சென்னை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை சிட்டி எஃப்எம் 68.7. நான் உங்க ரியா பேசிட்டு இருக்கேன். டைம் சரியா 6 மணி ஆகுதுங்க. மண்டே மார்னிங் அதுவுமே எல்லாருமே ரொம்ப சோகமா ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. எப்பவும் பரபரப்பா இருக்க நம்ம சென்னை லாஸ்ட் 2 டேஸா ரொம்பவே சோகமா இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் நம்ம கால் டாக்ஸி டிரைவர்ஸ் தாங்க. எஸ், லாஸ்ட் 2 டேஸா கால் டாக்ஸி டிரைவர்ஸ் பண்ண ஸ்ட்ரைக் பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா பேச போறோம். கால் டாக்ஸி டிரைவர்ஸ் இல்லாம நானே ஆஃபீஸ் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே, அது எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கால் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க, ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தலைவர் படத்துல இருந்து ஒரு சம்மர் சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை சிட்டி எஃப்எம் 68.7 வித் மீ ரியா. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல, அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, சண்டையில் வந்தாக்க சோழா தட்டு சூரந்தா கேளுங்க, கட்டி தின்ன கூடாது. நான் ஒரு டீ. இன்று இரவு 12 மணிக்குள் 10 எடுத்தால் 4444 ரூபாய் உங்கள் கணக்கில் சேர்க்கப்படும். இதில் கேன்சல் ட்ரிப்பும் அடங்கும். டாக்ஸ் ரிட்டர்ன் மற்றும் டாக்ஸ் இது கழிக்கப்படும். சொல்லுமா. ஹலோ, எங்க இருக்க? நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். என்னைக்காச்சும் வீட்டுக்கு வருவியா? இன்னும் 10 ட்ரிப் தாம்மா, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, டாக்டர் என்ன சொன்னார்? 2 நாள்ல டேட் சொல்லியிருக்காரு. நாளைக்கு அட்மிட் ஆகணுமா? ரொம்ப பயமா இருக்கு. சரிம்மா சரிம்மா, நான் வந்துடுறேன். எனக்கு ட்ரிப் வந்துருச்சு, நான் கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? சார், லொகேஷன் வந்துறீங்களா? இல்லை சார், 1 இயர் தான் ஆகுது. ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நான் 4 இட்லி. நான் ஒரு நிமிஷம், அதை அப்படியே பார்சல் பண்ணிடுங்க.
சொல்லுமா. ஹலோ, எப்போ வீட்டுக்கு வருவேன்? வந்துருவோம்மா, ஈவினிங்குள்ளே வரேன். ஈவினிங்கா? சரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் இல்லைம்மா, சாப்பிட போகிறேன். என்னன்னே தெரியல, காலையிலேருந்து ஒரு மாதிரி தலை சுத்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சா சரியாக போயிடும். சரி, வந்துருவேன். சரி வந்துடுறேம்மா, வரேன். சீக்கிரம் வந்துரு. நான் கூப்பிட்றேன் என்ன? ம் சரி. சரி சரி. பிரதர், வெட்டி இருக்கு. தம்மேன்மா வேணாண்ணா. ஊப்லவா? ஆமாண்ணா. ரொம்ப நேரம் நிற்கிற போல இருக்குது. பிக்கப் எதுவும் இல்லையா? அதை ஏன் கேட்குற? காலையிலேருந்து ஓட்டுறேன், டார்கெட் கூட முடிக்க முடியல. என்ன உன் டார்கெட்டு? 10 ட்ரிப் தானா? ஒரு 4 ட்ரிப் முடிச்சா வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன், ஒன்றும் விழமாட்டிது. எப்படி போவ? அவன் டார்கெட்டே உன்னை வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னா. ஏன் தலை அப்படி சொல்கிற? பின்ன இல்லையா, இவனுங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பிடாம தூங்காம ஏன் ஒன்று கூட போகாமல் இவனுங்களுக்கு சம்பாதிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி சம்பாரிச்சா கூட கையில் ஒன்று நிற்க மாட்டேது. வாங்குற சம்பளம் டீசலுக்கு டூக்குமே சரியாக போயிடுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு 20 ரூபா, ஒரே வருஷத்தில் குறைச்சானுங்க. 5 ரூபாக்குனானுங்க, அதுக்கப்புறம் 10 ரூபா ஆக்குனானுங்க, 8 ரூபான்னானுங்க. கூப்பனு ஆஃபரு அது இதுன்னு போட்டு இப்போ 5 ரூபாவில் வந்து நிற்கிது. 3 கார் வச்சுருந்தேன், இப்போ எல்லாத்தையும் விற்றுட்டு டிரைவராக சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவனுங்க ஒத்த ஆப்பை வச்சுக்கிட்டு கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கின்னு இருக்கானுங்க. 10 காரை வச்சுருந்தாலும் சரி, நீ 10 விசா சம்பாதிக்க முடியாது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு டீசல் ரேட்டை டெய்லி ஏற்றுறானுங்க. அடிக்கிற 1000 ரூபா டீசலுக்கு ஒரு நாள் கூட முழுசாக ஓட்ட முடிய மாட்டேங்குது. எங்கே இதில் கஸ்டமரு ஏசி ஃபுல்லாகவே தான் இருக்கணுமா. வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி ஏசி குறையவே கூடாது. கொஞ்சம் ரேட்டிங்கை குறைச்சிருவான். அதை சொல்லு. இவ்வளோ பிரச்சனையிலையும் ஊருக்குள்ளே கேப் ஓட்டிகிட்டு தான் இருக்குது, டிரைவர் சம்பாதிச்சு தானே இருக்கானுங்க. யார் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? ஒன்று புதுசாக அட்டாச் பண்ணுவேன், இல்லை ஊப்பில் டைரக்ட் அட்டாச் பண்ணுவேன். அவனுக்கு தான் ஓட்டி நிற்கிறானுங்க. மற்றவங்களாம் தோ நம்மளை மாதிரி கருத்து பேசிட்டு வேண்டியது தான். இதுக்கெல்லாம் ஒரே வழி தான், நம்மளும் விவசாயி மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதான் போல. போயேன் காமெடி பண்ணிட்டு இருக்க. இது வரைக்கும் நம்ம ஆளுங்க 7 தடவை போராட்டம் பண்ணியிருக்காங்க தெரியுமா உனக்கு? என்னண்ணா சொல்கிற? அந்த லட்சத்தில் இருக்கு நம்ம போராட்டம். உனக்கே தெரில, அப்புறம் எப்படி பப்ளிக்கு தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியும்? ஒரு வேளை போராட்டத்தில் யாரையாவது சுட்டு சாவச்சுருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கோம். அதை சொல்லு. ட்ரிப் வந்துச்சு. சரிண்ணா. சார், சவுகார்பேட்டைன்னு போட்டிருக்கு. சவுகார்பேட்டையில் எந்த இடம் சார்? तुम चलो भाई, वली ना चलो रहे. ஓகே.
டேய் போறான் பாரு. லூசு. ஏய் வண்டி ஓரம் கட்டியா? சார் யோ வண்டி நிப்பாட்டு வெளியே வாயா. சார் அவன் தான் சார் சிக்னல் அடிச்சுட்டு போனான். நான் என்ன சார் பண்ணேன்? என்ன தூரம் உள்ள உட்காந்து பேசுவீங்களோ? வெளியே வாயா. சார் சாரி சார். சார் தம்பி ப்ளீஸ் உன் சார். பேரை சொல்லு. சார் 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 நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார். சார் சாரி சார். யோ உன் பேப்பர் புக்கில் எடுத்துட்டு வா போயா. நான் என்ன சார் பண்ணேன்? அவன் தான் சார் அடிச்சுட்டு போனான். உன்னை பேப்பர் எடுத்துட்டு சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. போயா. இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும்? இன்னைக்கு ஃபுல் டே உன் கூடவே நான் காரில் சுற்றணுமா? சார் சார் 2 நிமிஷத்தில் வந்துடுறேன் சார். ஜல்தி கரோ. போயாண்ணா. சார் கண்ணாடியில் பிளாக் ஃபிலிம் ஓடக்கூடாதுன்னு தெரியாதா? சார் ஆர்டிஓ ரூல்ஸ் படி தான் சார் ஒட்டியிருக்கேன். ஓ ரூல்ஸ் பேசுறீங்க? ஆ அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் ஏன் சிக்னலில் டிராஃபிக் ஜாம் பண்ணா? சார் இல்லை சார் அவன் தான் சார் இடிச்சிட்டு போனான். மிரர்லாம் உடச்சிட்டான் சார். யோ அந்த கதையில் கோர்ட்டில் போய் சொல்லியா? முதல்ல ஃபைனாக கட்டு. பேர சொல்லு. சார் 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 2000 போடாதீங்க சார். ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினா கூட 1500 தான் சார் சம்பாதிக்க முடியும். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். 1000 ரூபா கட்டு. புரியுதா? சார் சார் ப்ளீஸ் சார். யோ 1000 ரூபா கட்டு. அப்படி கட்ட முடியலன்னா வண்டி ஸ்டேஷனில் பட்டி போயிரு. ஓகேவா? நீ கிளம்பலாம். எஸ் சார் கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, பேசிட்டுமா? ஹலோ ஹலோ சார், எங்க இருக்கீங்க? ட்ரிப் எடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? கால் பண்ணாலும் கட் பண்றீங்க. வர்றீங்களா இல்லையா? ஆல்ரெடி ஒரு ட்ரிப்பில் இருக்கு மேடம். அவரை ட்ராப் பண்ணிட்டு 15 மினிட்ஸில் வரேன் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஓகே ஓகே மேடம். ஹலோ சொல்லுமா. யோ ஹலோ ஒரு தடவை பேச விட்டா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க. வண்டியை பார்த்து ஓட்டுமே. சரிங்க சார். ठीक है बस आ गया हूँ मैं. हाँ हाँ रुको रुको मैं आ रहा हूँ भाई. अबे गाड़ी आ गई ना अभी. சார் உங்கள் லொக்கேஷன். தம்பி அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போப்பா. சார் அதுலையா? ஆ அதுக்குள்ளே எப்படி சார் போக முடியும்? அதுக்குள்ளே வண்டி போகாது. बाद में बात करता हूँ. இப்போ நீ என்னதான் சொல்லுற? என்ன இறங்கி நடந்து போக சொல்றியா? அதுக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணி டாக்ஸி புக் பண்ணனா? ஆட்டோ में चला जाता मैं. சார் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள எப்படி சார் போக முடியும்? ஹலோ இன்னும் எவ்வளவு நேரம் தான் சார் டிராப் பண்ணுவீங்க? மேடம் ட்ராப் பண்ணிட்டேன் மேடம். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் மேடம். வரீங்களா கேன்சல் பண்ணட்டுமா? வந்துடுறேன் மேடம். சார் அதுக்குள்ளே போக முடியாது சார். கஸ்டமர் வேறு கால் பண்ணிட்டே இருக்காங்க சார். இப்போ ஃபைனலாக என்னதான் சொல்லுற? அதுக்குள்ளே வர முடியாது சார். நான் உன்னை பற்றி ஊப்லால கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். தாராளம் பண்ணிங்க. कहाँ से आ जाते हैं साले कुत्ते. போடா இடியட். ஹலோ மேடம். மேடம் உங்கள் லொக்கேஷன் வேண்டாம் மேடம். ஹலோ 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 சார். செல்லம் எங்க இருக்குமா? உங்கள் லேண்ட்மார்க் தான் வந்துட்டு இருக்கேன் சார். லேண்ட்மார்க்குக்கு ஏன் போறேன்? ஜில் வாங்கிட்டு தானே உன்னை வர சொன்னேன். வந்துடுறேன் சார். Time ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனேன். சீக்கிரம் வா. வரேன் சார். ம் ஏசி நல்லா வருது. 1.5 டன்னா 2.5 டன்னா? இது காரோட ஏசிண்ணா. அப்போ 1.5 டன் தான். கரெக்டாக செல்லாம்.
ஐயோ பேட்டரா 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 போதே இறங்கிடுதுப்பா. ஒரு பாட்டு கூட நல்லா இல்லப்பா. நான் ஒரு பாட்டு பாட்டுமா செல்லக்குட்டி? பாடுங்க. குடிக்கிறான் ஒரு சாராயும் போதை ஏறிட்டா வாங்குறாண்ட சண்டையறாலும் பார்த்தாக்கா ஒரு ரொம்ப சின்னது வயிற்றுக்குள்ள போய் வாந்தி எடுத்துறீங்க. காரணம் இது எடுக்க மாட்டேன். நீ ஓட்டு போலாம்பா. தம்பி, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? போலீஸ்காரன் தான். சரக்கு வாங்கி போனாலும் பிடிக்கிறான், குஷு போனாலும் பிடிக்கிறான். அந்த 15 லட்சம் மட்டும் அக்கௌண்ட்டுக்கு வரட்டும். வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய பாரை ஓப்பன் பண்ணி அதுக்கு சீஃப் கெஸ்டா யாரை கூப்பிடலாம்? நடிகரை கூப்பிடலாமா? வேணாம். அதை ஓப்பன் பண்றது நீதான். ஓப்பன் பண்ற. நீ ஓப்பன் பண்ணல எட்ட போடு எட்டுக்கு ஷாண்டா போடு. சாம் கிளம்புனா போனா. தேங்க்ஸ்டா செல்லம், நான் கிளம்புனா. கிளம்பி போனா. சாரிடா, வரட்டுமா? வந்து தொலைறானு. ஹலோ. ஹலோ சார், நாங்கள் ஊப்ல கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுறோம் சார். சொல்லுங்க. ப்ராப்பரான லொக்கேஷனில் ட்ராப் பண்ணலன்னு கஸ்டமர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? மேடம், அவர் எங்கே ட்ராப் பண்ண சொன்னாருன்னு தெரியுமா? சவுகார்பேட்டைக்குள்ள எப்படி மேம் வண்டி போக முடியும்னு நினைக்கிறீங்க? ஓகே சார், உங்கள் ரீசனை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். பட் இன்னொரு கஸ்டமர் நீங்கள் பிக்கப் பண்ண டிலே பண்ணீங்கன்னு உங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கள் சார். நான் ஆல்ரெடி ட்ரிப்பில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ட்ரிப்பு போட்டிருக்கீங்க. எப்படி போக முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ அங்கிருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இவ்வளோ கிலோமீட்டர் யாரும் மேம் காசு தருவாங்க? சாரி சார், உங்கள் ஃபீட்பேக்கை நான் எடுத்துக்கிறேன். ஸ்டார் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ட்ரிப் ப்ராப்பராக வராது. சரி, ஓகே. ஸ்டார் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ண அவ்வளோதானே? சரி, ஓகே மேம், மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. உங்களோட சேஃப்டிக்காகவும் கஸ்டமர்ஸோட சேஃப்டிக்காகவும் சீட் பெல்ட் ஓகே ஓகே, தேங்க்யூ. சொல்லுமா. தம்பி, நான் பக்கத்து அக்கா பேசுறேன்ப்பா. அக்கா சொல்லுக்கா. பாப்பாக்கு வலி வந்துச்சுன்னு ஹாஸ்பிடல் கூட்டி வந்திருக்கேன்ப்பா. எங்கப்பா இருக்க? சீக்கிரம் வாப்பா. அக்கா எந்த ஹாஸ்பிட்டல்க்கா? இங்கதான்ப்பா, எக்மோர் பேபி ஹாஸ்பிடல். டாக்டர் வேற உன்னை கேட்டுனே இருந்தார் எப்போ வருவேன்ட்டு. நான் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு 1 ஹவர்ல வருவேன்னு சொல்லுக்கா. சீக்கிரம் வந்துடுறேன். இங்க பணம் கட்ட சொல்றாங்கப்பா. பாப்பா ரொம்ப நேரம் அழுதுனே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. சரிக்கா, நான் வந்துடுறேக்கா. அக்கா ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. அவ கொஞ்சம் பயப்படுவா, நீங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்தே பாத்துங்கக்கா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், சீக்கிரம் சரிக்கா. வா. சரிக்கா. டிஜிட்டல் இந்தியா சொல்லி ஆத்திர அவசரத்துக்கு 10 ரூபா கையில வைக்க விட மாட்டேங்கிறானுங்க. 1000 ரூபாய் கட்டு. அப்படி கட்ட முடியலனா வண்டி ஸ்டேஷன்ல பண்ணி போயிரு. படிச்சுட்டு கார் ஓட்டுறது கஷ்டமா தான் சார் இருக்கு. பட் வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அதுக்காக சம்பாதிக்கணும்ல. 10 கார் வச்சிருந்தாலும் சரி, நீ 10 விஷயம் சம்பாதிக்க முடியும். இவனுங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பிடாம தூங்காம ஏன் ஒண்ணு கூட போகாம இவனுங்களுக்கு சம்பாதிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். டேய், பிரெக்னன்ட் டைம்ல என் கூடவே இருப்பல்ல, ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா வந்து. டியூட்டில இருக்கும்போது கால் பண்ணா எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு?
ஹலோ ஹலோ பிரதர் வந்துட்டீங்களா? வந்துட்டுருக்கேன் சார். ஓகே ஓகே வாங்க. ஹே ப்ரோ. ஹலோ சார். லொகேஷன் போயிருங்க. சார். பிரதர் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம்ல? சாரி சார். பிரதர் கொஞ்சம் வண்டி ஓரமாக எடுத்துங்க. என்னாச்சு சார்? இல்லை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க? சார் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சார். அதான். ஆனால் நீங்கள் வண்டி ஓட்டதை பார்த்தா நம்ம ரெண்டுமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிடும் போலையே. சரி வேணா ஒன்று பண்ணலாம். நான் இங்கேயே ட்ராப் ஆகிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் உங்கள் ஒய்ஃபை பாருங்கள். இல்லை சார், உங்களை ட்ராப் பண்ணிகிட்டே போகிறேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆர் யூ ஷூர்? ஷூர் சார். சரி போங்க. சார் சார் உங்கள் லொக்கேஷன் சார். Crazy drive. Okay bro. Thanks. சார் மணி கொடுக்காம போகிறீங்க சார். நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேனே. ஊப்லா மணியில் செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். ஓகே. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம் சார். ஓகே ப்ரோ, பாய். தேங்க்யூ சார். ஹலோ. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் சாலையில் ஏற்பட்ட விபத்துகளின் எண்ணிக்கை லட்சங்களை தாண்டியுள்ளது. இவைகள் சாலையின் விதிமீறல் மற்றும் கவனக்குறைவால் நடந்தவை மட்டுமல்ல, வாகன ஓட்டிகள் மன அழுத்தத்துடன் வாகனத்தை இயக்குவதும் ஆகும். கார்ப்பரேட் போன்ற நிறுவனங்கள் டார்கெட் என்ற பெயரில் தரப்படும் மன அழுத்தத்தால் விபத்துகளின் எண்ணிக்கையும் தொடர் தற்கொலைகளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதை அரசு மட்டுமல்ல, மக்களும் ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும். ரெஸ்பெக்ட் டிரைவர்ஸ். Oh